பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தலுக்கான முதல் சுற்று வாக்குப்பதிவு புதுச்சேரியில் உள்ள பிரெஞ்சு துணை தூதரகத்தில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியில் பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை 8 மணி தொடங்கி மாலை 6 மணி வரை நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் பதிவான வாக்குகள் இரவு 8 மணிக்கு எண்ணப்படுகிறது. இதில் இடதுசாரிகள், வலதுசாரிகள் மற்றும் இமானுவேல் மேக்ரானின் மையவாத கட்சி என 3 கூட்டணிகள் போட்டியிடுகின்றன. இதில் 12 விழுக்காடு வாக்குகள் பெற்ற கட்சிகள் வரும் ஜூலை 7ஆம் தேதி நடைபெறும் 2ஆம் சுற்று தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறுவர். பிரான்ஸ் பாராளுமன்றத்திற்கு எம்பியாகவும் செல்வார்கள். பிரான்ஸ் நாட்டு தேர்தலை பொறுத்தவரை வாக்குச்சீட்டு முறைதான் பயன்படுத்தப்படுகிறது. இது தவிர முன் அனுமதி பெற்று காணொலி மூலம் வாக்களிக்கலாம் அல்லது தனக்காக பிறர் சென்று வாக்களிக்க உரிமை வழங்கி வாக்களிக்கலாம். $1,550 electors register on the consular electing list, and there are 15 candidates for the seat of the 11th circumscriptions. So here that's the jurisdiction for Asia and Pacific, which is the number 11 within the assembly, and 15 candidates for this seat. அது முதல் தமிழன், முதல் ஆசியன், அதாவது ஆசிய கண்டத்துல உள்ள முதல் வேட்பாளர் அரசியல்வாதிங்கிறதுல நான் மிகவும் பெருமை கொள்றேன். தமிழ் பேசி உள்ள அரசியல்வாதிங்கிறதுலயும் நான் ரொம்ப பெருமை கொள்றேன். நான் நாகூர பூர்வீகமா கொண்டது, நிறைவில பிறந்தது, காரைக்கால்ல வளர்ந்தது, பாண்டிச்சேரி புதுவை மாநிலத்துல என்னோட பூர்வீகமா கொண்ட நானு இந்த தேர்தல் களத்துல நிக்கிறேன். நானு இதுவரைக்கும் 20 லட்சம் பேர் ஓட்டுக்கு பவர் கொடுத்துக்கிறாங்க இந்த முறை. ஏன்னா நிறைய பேர் ஹாலிடேஸ் போகிறதுனால அவங்க இருக்கிற ஊர்ல தான் ஓட்டு போடணும். அதனால பவர் கொடுத்துடலாம்.